இப்போ மஹிந்திரா எலக்ட்ரிக் கார்களுக்கு தான் இந்தியாவில் செம டிமாண்ட். இந்தியாவில் பட்ஜெட் காரனா தான் வாங்குவாங்க அப்படிங்கிற நினைப்பெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு இந்த புது மஹிந்திரா எலக்ட்ரிக் எஸ்யூவி. அது வேற எதுவும் இல்லைங்க, மஹிந்திரா புதுசா வெளியிட்ட XEV 9S எலக்ட்ரிக் கார் தான். போன வருஷ கடைசியில தான் இந்த புது எலக்ட்ரிக் எஸ்யூவியை மஹிந்திரா விற்பனைக்கு கொண்டு வந்துச்சு. இப்போ இந்தியாவில் அதிகம் விற்பனை செய்யப்படுற எலக்ட்ரிக் காரா இருக்கு இந்த XEV 9S எலக்ட்ரிக் எஸ்யூவி. இதுல எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம்னா அது இதோட விலை தான். 21,40,000 ரூபாய் அப்படிங்கிற எக்ஷோரூம் விலையில தொடங்கி இந்த காரை மஹிந்திரா விற்பனை செஞ்சுட்டு வருது. இதுவரைக்கும் 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற எக்ஷோரூம் விலையில விற்பனை செய்யப்பட்டு வந்த MG வின்சர் EV தான் இந்தியாவில் அதிகம் விற்பனை செய்யப்பட்ட எலக்ட்ரிக் காரா இருந்துட்டு வந்துச்சு. இப்போ அதை பின்னாடி தள்ளிட்டு இந்த மஹிந்திரா எலக்ட்ரிக் கார் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு மாசமும் 4000 யூனிட்டுகளுக்கும் குறையாம இந்த எலக்ட்ரிக் கார் விற்பனை ஆகிட்டு வருது. இந்தியாவில் இப்போ 7 சீட்டர் எலக்ட்ரிக் எஸ்யூவினா அது இந்த மஹிந்திரா XEV 9S எலக்ட்ரிக் கார் மட்டும் தான். இதை தவிர்த்து எலக்ட்ரிக் 7 சீட்டர்களா MPV கார்கள் மட்டும் தான் இந்தியாவில் இப்போ விற்பனையில் இருக்கு. குடும்பமா பயணிக்க நல்ல இடவசதி கொண்ட எலக்ட்ரிக் 7 சீட்டர் எஸ்யூவி வேணும்னு கேட்கறவங்களுக்கு இப்போ இருக்க ஒரே சாய்ஸ் இந்த XEV 9S கார் தான். இதுதான் இந்த கார் இப்போ அதிகமா விற்பனையாக முக்கிய காரணமா இருக்கு. இதனால இந்த காருக்கு போட்டியா டாடா அப்புறம் மாருதி ஆகிய நிறுவனங்கள் எல்லாம் வேகமா புது எலக்ட்ரிக் 7 சீட்டர் எஸ்யூவிக்களை வெளியிட தயாராகிட்டு வராங்க. டாடா மோட்டார்ஸ் தங்களோட சஃபாரி எஸ்யூவி அடிப்படையாக கொண்ட புது எலக்ட்ரிக் சஃபாரி கார் ஒண்ணு XEV 9S காருக்கு போட்டியா சீக்கிரமாவே விற்பனைக்கு கொண்டு வர போகுது. அதே போல மாருதியும் புது 7 சீட்டர் எலக்ட்ரிக் எஸ்யூவி ஒண்ணு உருவாக்கிட்டு வருது. இந்த XEV 9S அதிகமா விற்பனை ஆகிறதுக்கு 7 சீட்டரா இருக்கிறது மட்டும் காரணம் இல்ல, மஹிந்திரா உலகத்தரம் வாய்ந்த எலக்ட்ரிக் காரை இதை உருவாக்கி இருக்கிறதும் மிக முக்கிய காரணம். மஹிந்திராவோட மாடர்ன் எலக்ட்ரிக் கார்கள் எல்லாமே உயர்தரமா இருக்கிறத நம்ம தனியா சொல்ல வேண்டியதில்லை. இந்த XEV 9S எலக்ட்ரிக் எஸ்யூவில 59 கிலோவாட் ஹார், 70 கிலோவாட் ஹார், அப்புறம் 79 கிலோவாட் ஹார் அப்படின்னு 3 பேட்டரி பேக் தேர்வுகளை மஹிந்திரா கொடுத்திருக்கு. இதுல சிறிய பேட்டரி பேக் 521 கிலோமீட்டர் வரையிலான ரேஞ்சையும், பெரிய பேட்டரி பேக் 679 கிலோமீட்டர் வரையிலான ரேஞ்சையும், இடைப்பட்டு இருக்க பேட்டரி பேக் 600 கிலோமீட்டர் வரையிலான ரேஞ்சையும் கொடுக்கும்னு மஹிந்திரா குறிப்பிட்டு வருது. ஆனா தினசரி பயன்பாட்டுல 400 கிலோமீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் வரையிலான உண்மையான ரேஞ்சு இந்த பேட்டரி பேக்குகள் இருந்து நாம் பெறலாம். அதாவது மதுரையில இருந்து சென்னை வரையிலோ அல்லது பெங்களூர் வரையிலோ போக இடையில சார்ஜ் பண்றதுக்கு நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. கன்னியாகுமரியில இருந்து சென்னை அல்லது பெங்களூர் வரைக்கும் போகணும்னா இடையில சின்ன டாப் அப் பண்ணா போதும். இதோட பவர்ஃபுல்லான எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப் இந்த கார்ல மஹிந்திரா கொடுத்திருக்கு. அதிகபட்சமா 285 HP பவர் அப்புறம் 380 நியூட்டன் மீட்டர் டார்க் உற்பத்தி பண்ற திறனை இந்த எலக்ட்ரிக் எஸ்யூவில மஹிந்திரா கொடுத்திருக்கு. இந்த எலக்ட்ரிக் பவர் ட்ரெயினோட உதவியோட மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்துல இந்த எலக்ட்ரிக் கார்ல பயணம் பண்ண முடியும் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். வசதிகள் அப்புறம் பாதுகாப்பு அம்சங்களையும் இந்த எலக்ட்ரிக் கார்ல மஹிந்திரா மிரட்டி விட்டுருப்பாங்க. ஒட்டுமொத்தத்துல அதிக விலை கொடுத்தாலும் அதுக்கு ஒர்த்தான ஒரு இந்திய நிறுவனத்தோட காரா இந்த மஹிந்திரா XEV 9S எலக்ட்ரிக் எஸ்யூவி கார் இருக்கு. இப்போதைக்கு இந்தியாவோட EV கிங் இந்த எலக்ட்ரிக் கார் தான். இது போல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஆட்டோமொபைல் செய்திகளையும் தகவல்களையும் உங்க ஃபிங்கர் டிப்ல வச்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எந்த செய்தியை மிஸ் பண்ணாம இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.